சிஸ்டருக்கு ஒரு கொஷின். சிஸ்டர், இப்போது நாம் பேம்பரிங் செல்லம் கொடுக்கறதுலாம் பற்றி பேசுகிறோம். அன்பும் இப்போது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் அன்பு பண்ணாமல் இருக்கேனா? ஆம் ஐ நாட் லவ்விங் மை கிட்? அன்பும் செல்லம் கொடுக்கறதும் ஒன்றா? எப்படி அன்பு குழந்தையுடைய வளர்ப்புக்கு உதவும்? அன்பு காட்டுறதுனா என்ன? இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்மளுக்கு அன்பு காட்டுறதுனா என்னன்னே தெரில. சிஸ்டர் will help us. அன்பு அண்ட் பேம்பரிங், செல்லம் கொடுக்கறது, இது ரெண்டுமே வேறு வேறு தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய இன்டென்ஷன், இம்பேக்ட் அதில் ரொம்ப வேறுபாடு இருக்குது. அன்பு என்பது ஒரு அழகான வேல்யூ. அது ஸோ அன்பில் பார்த்தீங்கன்னா பியோர் எனர்ஜி, லவ். அது ரொம்ப மனசுக்கு அன்பு இருக்கும்போது அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்டேபிளாக இருப்பாங்க. மேலும் அன்புன்றது அன்கண்டிஷ்னல் எனர்ஜி, எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் கொடுக்கக்கூடியது. எந்த நிபந்தனையும் இருக்காது, அன்கண்டிஷ்னலாக கொடுக்க முடியும். ஸோ எங்கே அன்பு இருக்குமோ கண்டிப்பாக அங்கே அந்த சோலுக்கு, அந்த சோலுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து லாங் டேர்மாக என்னால் பார்த்து சரியாக முடிவெடுக்க முடியும். ஏன்னா அன்பு இருக்கும்போது அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக எனக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கும் அண்ட் நான் அதை புரிஞ்சு செயல்படுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த அன்புன்ற அந்த ஒரு பொக்கிஷன் இருக்கும்பொழுது என் குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய நான் அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அக்செப்ட் பண்ணுற இந்த சென்ஸ், அந்த குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணால் ஓகே ஓகேன்னு சொல்கிறது அப்படி கிடையாது. இப்போ அட் ப்ரெசண்ட் என் குழந்தை எப்படி இருக்குது, அதில் ப்ளஸ் மைனஸ் பலது இருக்கும். பட் உண்மையான அன்பு இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுது, அது அவங்கள சரியாக கைட் பண்ண முடியுது. இன்னொன்று, அந்த குழந்தைக்கு நம்ம பிரதர் சொன்ன மாதிரி எங்கே நோன்னு சொல்லவும் முடியும் என்னால், அன்பு இருந்துச்சுன்னா. ஏன்னா அந்த குழந்தை லாங் டேர்முடைய பெனிஃபிட் பார்க்குறோம் இல்லையா. இப்போ இந்த குழந்தைக்கு இது வேணான்னா அது நன்மையை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுடைய அந்த ஷார்ட் டைம், அந்த அப்போதைக்கு அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்கணும், அது மூட் ஆஃப் ஆகக்கூடாது, இதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம அதுக்குன்னு ஹார்ஷாக சொல்ல முடியாது, அன்பில் ஹார்ஷ்னஸ் இருக்காது. பட் ஃபேர்ம், ரொம்ப அவங்க திடமாக இருந்து அந்த குழந்தைக்கு அவங்க அழகாக நோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்புன்றது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் அதை சோல் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். ஒரு ஆத்மாவுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் பவர். அதான் சொல்லுவாங்க அந்த வார்த்தை டிட்டாச்மெண்ட் லவ். அந்த லவ்லேயே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அன்பு குழந்தைங்கிட்ட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அவங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர், கான்ஃபிடென்ட், அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொறுமை சக்தி, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸ், இதெல்லாம் கொண்டு வருது. சரி, மேடம் சொன்னாங்க பேம்பரிங், அது அப்படியே ரிவர்ஸ், ஆப்போசிட். பேம்பரிங்னாலே அது அட்டாச்மெண்ட்டுடைய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு நோன்னு சொல்லவே முடியாது. சொன்னாங்க மேடம் அழகான விஷயம், அந்த கில்ட்டி இருக்குது, பேரண்டிங் ஒரு கில்ட்டி. என்னால் குழந்தைக்கு டைம் கொடுக்க முடியல, நான் சரியான பேரண்டிங் பண்ணுறேனான்ற அந்த கில்ட்டிலேயே ஓவராக கொடுத்து 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 குழந்தைங்களுடைய வேல்யூஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். சொன்ன மாதிரி இப்போ அப்போலாம் நம்மளுக்கு பாருங்கள், அந்த ஃபேமிலியுடைய அந்த கட்டுக்கோப்பில் இல்லையா, வருஷத்துக்கு 2 வாட்டி துணி கிடைக்கும், பொங்கல், தீபாவளி இல்லையா. ஸோ எப்போ ஸ்கூல் ஹாலிடேஸோ அப்போ தான் வெளியே கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணுறோம், மார்க்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அப்படியா? எனி டைம் சாப்பாடு, என்ன கேட்டாலும் எப்போ வேணால் கேட்கலாம். இப்போ டன்ஸோ அதெல்லாம் வந்துடுச்சு, என்னென்னமோ இருக்கே, அதெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்க எப்போ பசிச்சாலும் என்ன ஒன்றா சாப்பிட்லாம், என்ன ஒன்றா கேட்கலாம் ஆன்லைனில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பொறுமை சக்தி, சகிச்சுக்கிறது, அக்செப்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. வேல்யூஸே இல்லாமல் போயிடுச்சு இந்த அட்டாச்மெண்ட்டில். இன்னொன்று, இந்த அட்டாச்மெண்ட் பேம்பரிங் அந்த அட்டாச்மெண்ட்டுடைய குணம் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய குழந்தை வருத்தப்படக்கூடாது, ஸோ என் குழந்தைக்கு மூட் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்றதுல குழந்தைங்க பேரண்ட்ஸ் அந்த ஒரு ஷார்ட் டைம் அந்த ஹாப்பினஸ் தான் பார்த்து குழந்தைய பேம்பரிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அன்பு காட்டுங்க, அட்டாச்மெண்ட் வேண்டாம். குழந்தைங்க கேர் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். குழந்தைங்கிட்ட ஃபேர்மாக இருங்க, ஆனால் ஆஷா இருக்காதீங்க. கண்டிப்பாக பேம்பரிங் குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. சிஸ்டர், அப்போது அன்பு வேற, அட்டாச்மெண்ட் வேறையா? How do I differentiate? இப்போது
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பந்த பாசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்டாச்மெண்ட் அண்ட் லவ்? ஸோ லவ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு குழந்தைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ தான் சொல்லணும். அட்டாச்மெண்ட் வந்து அது என்னுடையது அப்படின்னு வருது இல்லையா, எங்கே எந்து அப்படின்னு அந்த லிமிட்டட் தாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் வருது. ஸோ அந்த லவ்ன்றது பார்த்தீங்கன்னா அது சோல் மேலே நம்ம லாங் டேர்ம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த சோலுக்கான ஜேர்னிக்காக நம்ம ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள், அன்பு. ஸோ பாடி கான்ஷியஸ் ஃபீலிங்கில் நம்ம லிமிட்டேஷன் தாட்டில் வரக்கூடிய அந்த விஷயம் அட்டாச்மெண்ட். ஸோ அன்பே பார்த்திங்கன்னா அதில் நாலேஜ்ஃபுல் இல்லாமல் இருக்கும்போது, புரிதல் கம்மியாக இருக்கும்போது அது அட்டாச்மெண்ட்டாக மாறிடுது அதிகமாக கொடுக்கும் பொழுது. ஸோ மேடம் சொன்ன விஷயந்தான், எதுவுமே தேவைக்கு அதிகமாக இப்போ தண்ணி கூட அதிகமாக ஊற்றுனா ராங், அந்த அன்பையும் அதிகமாக காட்டும்போது அது அட்டாச்மெண்ட்டாக நமக்கு அது மாறிடுது. இதை பற்றி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அன்புக்கும் அட்டாச்மெண்ட் பற்றி இன்னும் கூட கொஞ்சம் கேட்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். டாக்டர் நப்பினை, இன்னைக்கு உலகத்தில் ஐக்யூ இக்யூலாம் பற்றி பேசுகிறோம். என் குழந்தையுடைய ஐக்யூ அதிகமாக இருக்கணும், நம்ம வந்து நிறைய கிளாஸஸ்க்கெலாம் அனுப்புகிறோம், இன்டெலிஜென்ட் கோஷன், என் குழந்தை ரொம்ப புத்திசாலியாக வரணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வேலை வாய்ப்பினுடைய தரத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும் பத்தாது. அந்த குழந்தை இமோஷ்னலி எப்படி இருக்காங்க, இமோஷ்னல் கோஷன்ட்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ இன்னும் இந்த டிகேடில் 2020க்கு அப்புறம் அதிகமாக பேசப்படக்கூடியது ஸ்பிரிச்சுவல் கோஷன். அவங்க ஒரு சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு குரூப்பில் எப்படி பழகிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டாக நான் என் குழந்தையுடைய இக்யூ அண்ட் எஸ்கியூ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய பேரண்டிங்கில் நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் டு ஆட் ஆன் அ பாயிண்ட் சிஸ்டர் சொன்னதுக்கு, லவ் அண்ட் பேம்பரிங் கேட்டிங்க இல்லையா, லவ் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது. நீங்கள் யாருக்கு வேணால் நேசம் கொடுக்கலாம், யார்கிட்ட வேணால் அன்பாக இருக்கலாம், அது ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். அந்த நாய் நமக்கு திரும்ப செய்யணுங்கிற எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுக்கறது தான் லவ். எதிர்பார்ப்போட இன்றைக்கி நான் இதெல்லாம் செஞ்சேன் நாளைக்கு என்னை நல்லா பார்த்துக்குவான் என் பிள்ளைங்கிறதோட செய்கிறது தான் பேம்பரிங். அதுதான் கொலோக்கியலாக சொல்லணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப அழகாக ஸ்பிரிச்சுவலாக சொன்னாங்க. நான் ஜென்ரலி ஓகே கம்மிங் டு எஸ் மதர். அப்போ நான் என் குழந்தை என்னை கடைசியாக நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறது இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். தேவையா? ஓகே. இல்லை, அப்போ நம்ம எதிர்பார்ப்போடு அந்த குழந்தைய செய்யும் போது நம்ம எல்லாமே அப்படி தானே செய்யறோம். கரெக்ட். நாளைக்கு நீ என்னை பார்த்துக்குவல்ல, நான் இன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்ல, அப்படி நம்மளை நம்ம அம்மா கேட்கலையே. அண்ட் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத போது என்னுடைய ரிலேஷன்ஷிப்புடைய பியூரிட்டி கெட்டு போயிடுது. தென் ஐ கொஸ்டின் மை செல்ஃப், அடப்பா நான் இவ்வளோ நாள் உழைச்சேன், இவ்வளோ நாள் பண்ணேன், தென் ஐம் நாட் கிவன். நான் எவ்வளோலாம் தியாகம் பண்ணேன் தெரியுமா உனக்காக அப்படின்னு அந்த குழந்தையோட நம்ம சண்டைக்கு தான் போவோம். ஐக்யூ இக்யூ எஸ்கியூ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிரதர். ஐ டோட்டலி அப்ரிஷியேட் ஹூஎவர் ஆஸ்க் திஸ். முதல்லலாம் நம்ம புத்திசாலி குழந்தை தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். புத்திசாலித்தனம் இருந்தால் போகிறோம், எங்கே வேணாலும் அந்த குழந்தை பொழைச்சிக்கும் அப்படின்னு. இப்போ அது பத்தாது, 4 பேரோட வாழக்கூடிய நெளிவு சொலிவு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இமோஷனல் கோஷன்ட். ஒருத்தர் வருத்தப்பட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் இமோஷனல் கோஷன்ட். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 2 minutes எக்ஸ்ட்ரா டைம் பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல அதை பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோவிட் வந்தப்போ என் கணவருக்கு கோவிட் வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு காரில் வந்துகிட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் பேர் தான் நப்பின்னையா அப்படின்னு. ஆமாம். உங்கள் கணவர் பேர் இதுவான்? ஆமாம். அவர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க? ஆமாம். எங்கே போட்டிருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. இப்போ தாங்க கோவிட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி வரேன்னு. அவர் யாருன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாதுங்க. மேடம் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா நடக்கும். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஹீ இஸ் ஜஸ்ட் அ கார்பரேஷன் எம்ப்ளாயி, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. அவர் ஒன்றும் நிலையான எம்ப்ளாயி கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு வந்து டெய்லி என்ன காய் வேணும் வாசலில் வச்சுட்டு போனாங்க. நான் காசு வச்சுருக்கேன் தம்பி. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் கடைசி நாள் நான் உங்களை பார்க்கணும், ஏன்னா நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் என்கிட்ட காசு பெருசாக வாங்கலை, ஏன் மேடம் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னு. டெஃபினெட்லி யாரோ ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அந்த முகம் தெரியாத ஒருத்தருக்கும் இவருக்கும் சொல்லணும்னு. இந்த கனெக்ட் தான் இமோஷ்னல் கனெக்ட். அவருக்கு என்ன தெரியவே தெரியாது, பயப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது. அதுதான் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறது. இதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்து தான் ஆகணும். நான் ஐக்கியோடு நின்றுட்டேன், ஈக்கியோடு நின்றுட்டேன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான ஃபீலிங் கிடைக்காது. ஒரு மாம்பழம் அரைகுறையாக பழுத்திருந்தால் நல்லா இருக்குமா, முழுமையாக பழுத்திருந்தால் நல்லாயிருக்கும்.
ஒரு முழுமையான பழுத்த மாம்பழத்தில் தான் அந்த இனிப்பு சுவை அதிகரிக்கும். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்னா என்ன? இது ஒரு பெரிய கொஸ்டின். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியா? கிடையாது. நான் எல்லாரையும் சமமாக பார்க்குறேன், எல்லாரும் கடவுளின் படைப்பு, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எந்த மதத்தினரும் எனக்கு சமம், யார் ஒருத்தரும் எனக்கு கீழேயும் இல்லை, யார் ஒருத்தரும் எனக்கு மேலேயும் இல்லை, எல்லா உயிரினங்கள்லையும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமான்னு கேட்டால், அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்கள் அத்தை வரா பார்த்து நடந்துக்கோ, எல்லாத்தையும் காட்டிடாத, போன உடனே கண் வச்சிருவா. அப்பா என்ன சொல்லுவார், என்ன உங்கள் அம்மா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கா, அவள் பிறந்த வீடு வருதா? உடனே இந்த குழந்தைக்கு புரியாது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா. ஸோ இப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகளுக்குள்ளேயே நம்ம இவ்வளவு பாரபட்சம் காட்டிகிட்டு இருக்கேல, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், டெய்லி நான் விளக்கேற்றுறேன் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கிடையாது. அந்த விளக்கு எதனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா, நெருப்பில் இருக்கக்கூடிய பியூரிட்டி. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன, உன்னோட எண்ணத்தில் இருக்க வேண்டியது பியூரிட்டி. ரொம்ப சிம்பிள். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, எண்ணங்களில் அன்பு இருக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இருக்கணும், எல்லா உயிரினத்திலையும் ஆண்டவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கணும், உன்னோட அன்பு பியூராக இருக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் கோஷன். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் இன்னும் அந்த லெவலுக்கு டிரான்சென்ட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது பியூரிட்டி ஆஃப் லவ். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா உயிரினத்திலையும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புகிற எந்த ஒரு குழந்தையும் லைஃப்பில் இந்த ஐக்யூ ஈக்யூவை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டோட மனிதர்களோட ஒரு நல்ல நேசத்தோடு வாழ முடியும்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு இந்த கோபம் பெருசாக இருக்காது, பொறாமை இருக்காது. அப்போ ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும்ல, ஒரு முழுமையான ஒரு மன நிறைவுள்ள ஒரு குழந்தையாக இருக்கும்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் வயசானவங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு இருக்கும். அவங்கள பார்க்கும் போதே அவங்கக்கிட்ட ஒரு காம்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் எந்த குழந்தைக்குள்ளே வந்தாலும் யூ கேன் see that transferring to all of you. அந்த ஒரு குழந்தை இந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த அரோமா கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அமைதி கிடைக்கும். பட் இதை நம்ம குழந்தைகிட்ட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், தவற விட்ட ஒரு விஷயமாகவும் பார்க்குறேன். மேம், உங்ககிட்ட தான் அந்த கேள்வி. நான் இப்போது நீங்கள் நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போது ஆஸ் அ பேரண்ட் நான் என் குழந்தையுடைய சரி ஓகே ஸ்பிரிச்சுவல் கோஷன் பற்றி கூட அப்புறம் பேசினேன்னா, இமோஷனல் கோஷன்ட்டை அதிகரிப்பதற்கு, அதாவது உணர்வுகளால் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக என்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? எக்ஸலண்ட். எனக்கு சைக்காலஜியில் 2 டேர்ம் ரொம்ப பிடிக்குங்க. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், எனக்கு இந்த 2 டேர்ம் ரொம்பவே பிடிக்கும். எம்பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெசிலியன்ஸ். நம்ம வடிவேலு சொல்வார், எவ்வளோ வடித்தாலும் தாங்குறான், அதுதான் ரெசிலியன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. எம்பத்திங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நாட்டில் காணும். ஒரு சிம்பத்தின், ஐயோ ஒருத்தருக்கு கால் இல்லாமல் போகிறாங்களே அவங்களுக்கு உடனே இடத்த கொடுப்போங்கிற சிம்பத்தியும் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டு திரும்பிக்கிறோம். நான் உட்காந்துட்டேன், என்னால் இந்த இடத்த கொடுக்க முடியாது. அந்த சிம்பத்தியை இறந்து போன இடத்துல அடுத்தவங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நிலையில் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுதான் ஒரு குழந்தைக்கு இமோஷ்னல் கோஷன்ட். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம குழந்தைங்க விளையாடுற இந்த கேம்ஸில், இந்த கேமிங்கில் இந்த எம்பத்திங்கிறதே கிடையாது. கேமிங் விட்டுருங்க, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, எத்தனை பேர் உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்? பார்க்காத மாதிரி போயிடுறோம் இல்லையா? அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்த ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ எம்பத்திங்கிறது நாம் குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட இன்றைக்கி வேலைக்கு செய்கிறவங்க வேலைக்கு வரல, அக்கா எனக்கு வர முடியல, தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம சொல்கிறது என்ன கேள்வி? ஒரு மருந்தை போட்டு வரலாம்ல, பொய் தானே சொல்கிறா. இது தானே நம்ம. அப்போ நம்மக்கிட்ட எம்பத்தி எங்கே இருக்குது? சரிம்மா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்க்கலாம். நம்மக்கிட்ட அந்த எம்பத்தி இறந்து போய் பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தண்ணியே இல்லைன்னா அந்த கிணத்துலேருந்து எப்படிங்க இறைக்க முடியும்?
அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அடிப்பம்பு பார்த்துருக்கீங்களா? அதில் அடிச்சிருக்கீங்களா? யாராவது தண்ணி அடிச்சிருக்கீங்களா? அடித்த உடனே தண்ணி வருமா? தண்ணி ஊற்றணும். ஏன்? அதுக்குள்ளே தானே தண்ணி இருக்குது. அப்போ எம்பத்தி நமக்குள்ளே ஊற ஆரம்பிச்சதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபுல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த உணர்வுகள்லாம் இன்ஃபெக்ஷியஸ். நான் என்னிடம் கொண்டு வந்தால் அதை நான் குழந்தைகளிடம் அருமையாக கொண்டு வர முடியும். எத்தனை பேர் அவங்க ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? மற்றவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு பழக்கிறீங்க. எத்தனை பேர் தனக்கு இல்லைனா கூட நீ எத்தனை கொடுத்தியா அப்படின்னு கேட்குறோம். இதுதான் இமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள். ஐ வாண்ட் டு ஷேர் அன் இன்ஸ்டன்ஸ். மறுபடியும் நான் என்னுடைய ஆஃபீஸ்லேருந்தே வரேன். ஐ ஹேட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் அந்த டைமில் ஃபினான்ஸ் டீம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஐ எம் நாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட் ஐ ஹேட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் மை டீம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு பெரிய ப்ரொஃபைல் இல்லையா? ஸோ ஹீ வாஸ் அன் யங் கிட். மெல்லமாக அவங்கள பற்றியும் டீமில் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 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 20 நாள், ஒரு மாதம்க்கு அப்புறமா அந்த தம்பி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐ எம் கோயிங் டு குவிட் த ஜாப். நல்ல பேக்கேஜில் வந்திருக்காங்க, ஏன் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன தெரியுமா? என்னால் இவங்க கூட ஒத்து வர முடியல, இவங்க பேச்சு என்னால் இவங்க கூட எனக்கு ஐ குடன்ட் ஜெல் பேக். ஸ்டாப். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இதே தான் எம்பத்தட்டிக்லி நான் என் குழந்தையை வளர்க்கவில்லை, என் குழந்தையினுடைய உணர்வு ஆரோக்கியம் அதிகமாக இல்லை என்றால் நாளை வேலைக்கு போகிற இடத்துலையோ உங்களுடைய குழந்தை அவங்களுடைய கணவனோடு அவங்களுடைய மனைவியோடோ கான்ஃப்ளிக்ட் நிறைய வரும். அவங்களுக்கு இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய கான்ஃப்ளிக்டை கம்மி பண்ணும். ஓகே, அக்செப்ட் பண்ணும். அவங்க ஒரு மிஸ்டேக் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரிலேஷன்ஷிப்ஸில் அத்தை கிட்ட வந்தா, சித்திக்கிட்ட வந்தா, ஸோ குழந்தை வந்து ஒரு கன்ஃபியூஷனில் வந்துடும். வேல்யூ கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க அந்த சைக்காலஜியில். நான் எந்த பண்பை வெளிப்படுத்த வேண்டும், என்ன ஆனாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறோமா? ஸோ இதெல்லாம் நான் பேரண்டிங்கில் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் ஹைலைட்டிங் டாக்டர்.